வெல்கம் டு Lmtechs டெக்னிக்கல் அண்ட் டெக்னாலஜிஸ். இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா HTML இருக்க அடிஷனல் டேக்ஸ் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா HTML அப்படின்ற டாக்குமெண்ட் டைப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். தென் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி என்னோட டாக்குமெண்ட்டை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஸ்லாஷ் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டேன். தென் கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ஃபைலை நான் சேவ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபைலுக்கு என்ன நேம் தரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அடிஷ்னல் டேக்ஸ் அப்படின்னு தரோம். ஓகேங்களா? அடிஷ்னல் .html அப்படின்ற எக்ஸ்டென்ஷனில் என் ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சேவ் பண்ணிவிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் HTMLக்குள்ளே என்னோட ஹெட் செக்ஷனை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு தென் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஓகேங்களா? க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹெட்குள்ளே என்னோட டைட்டில் செக்ஷன் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ டைட்டில் ஓப்பன் பண்ணியாச்சு. தென் டைட்டிலை ஸ்லாஷ் யூஸ் பண்ணி க்ளோஸும் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பேஜுக்கு டைட்டில் தரலாம். எப்பவும் போல தான் என்ன நேம் டிஸ்பிளே ஆகணுமோ உங்கள் வெப் பேஜுக்கு அது நீங்கள் இந்த இடத்துல கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் அடிஷ்னல் அப்படின்னு தரேன். ஸோ அடிஷ்னல் டேக்ஸ் இன் HTML அப்படின்னு தந்துடுறேன். ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் ஹெட்டுக்கு அப்புறம் என்னோட பாடி செக்ஷனை ஓப்பன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாடி செக்ஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு தென் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ ஸ்லாஷ் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட கண்டென்ட் தரேன். ஓகேங்களா? ஸோ நம்ம அடிஷ்னல் டேக்ஸ் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற இடத்துல நீங்கள் அந்த அடிஷ்னல் டேக்ஸை தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதை எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற எந்த இம்பார்ட்டன்ஸ்லாம் கிடையாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த கண்டென்ட்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா H1 டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். H1 டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு தென் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சேனல் நேமான நம்ம கம்பெனி நேமான Lmtechs அப்படின்னே தந்துடுறேன். ஸோ தந்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஃபஸ்ட்டு என் பேஜை நான் ஃபஸ்ட்டு ரன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ லான்ச் இன் ஃபயர்ஃபாக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். என் ப்ரௌசர் இப்போ லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ என் கண்டென்ட் வந்துச்சு. ஸோ இப்போ இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா அலைன் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டை பண்ணி சென்டர் பண்ணுறேன். ஸோ ஸ்மாலில் அலைன் அப்படின்னு யூஸ் பண்ணிவிட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே ஓகேங்களா? ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே நான் சென்டர் அப்படின்னு தரேன். சென்டர் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். சென்டராக வந்துச்சு. ஸோ இப்போ Lmtechs அப்படின்னு இருக்கா. ஸோ மேலேயும் கீழே ஒரு லைன் வந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அந்த லைனை எப்படி வர வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ H1 டேகுக்கு முன்னாடி HR அப்படின்ற டேக் தரேன். ஓகேங்களா? ஸோ HR அப்படின்ற டேக் வந்துட்டு என் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். தெரியுதுங்களா? அதாவது HR அப்படிங்கிற டேக் என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு மேக் எ ஹரிசாண்டல் லைன். அதாவது எனக்கு HR அப்படிங்கிற டேக் வந்து ஹரிசாண்டல் லைனில் எனக்கு வந்து ஒரு லைனை க்ரியேட் பண்ணும். இப்போ தென் Lmtechs அப்படிங்கிறத H1ல கொடுத்துருக்கேன். அந்த H1 கண்டென்ட்க்கு முன்னாடியும் பின்னாடியும் நான் ஹரிசாண்டல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது அன்பேர் டேக் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த நீடெல்லாம் கிடையாது. ஸோ பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த Lmtechs அப்படிங்கிறதுக்கு மேலேயும் கீழே எனக்கு ஹரிசாண்டல் லைன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுவுமே ஒரு அடிஷ்னல் டேக் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணுங்கிற இடத்துல இந்த மாதிரி கண்டென்ட் வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அடுத்த டேக். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஷார்ட்கட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ நம்ம வந்து இப்போ மேக் பண்ணுற இடத்துல வந்து ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குமே HTML டேக் இருக்குது. அது எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் C அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி கொஞ்சம் ஒரு நோட்ஸ் தந்துடுறேன். திஸ் இஸ் காப்பி கீ அப்படின்னு தரேன். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் போய் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இது பார்க்க நார்மல் கண்டென்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து எப்படி நம்ம கோடுக்கு வந்து ஒரு டேக் பார்த்தோமோ கோடு அப்படின்ட்டு அதே மாதிரி கீபோர்டில் இருக்க கீயை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன கீ பார்க்கலாம் அப்படின்னா கீபோர்ட் கீ, அதாவது KBD. ஓகேங்களா? ஸோ நான் KBD அப்படிங்கிறது என் கண்டென்ட்க்கு முன்னாடி ஓப்பன் பண்ணிவிட்டேன். தென் என் கண்டென்ட்க்கு பின்னாடி நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஸ்லாஷ் போட்டுட்டு KBD அப்படின்னு க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ போய் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம் பேஜை. இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ கண்ட்ரோல் C அப்படிங்கிறது திஸ் இஸ் காப்பி கீ. ஸோ நம்ம எப்படி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு கோட் அப்படிங்கிற டேக் பார்த்து நம்ம ப்ரோக்ராமிங்க்குன்னு ஒரு சப்போர்ட்டிங் தந்தோமோ அதே மாதிரியே இந்த கீபோர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது, அதாவது கீபோர்டில் இருக்க ஷார்ட்கட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த KBD அப்படிங்கிற டேக்கை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ தென் நம்ம நோட் பேடுக்கு வந்துட்டேன். ஸோ இதே மாதிரி கண்டென்ட் வேணாலும் உள்ளே கொடுக்கலாம். இதுக்குள்ளே அப்படின்னா இந்த கீபோர்ட் கீக்குள்ளே. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் கண்ட்ரோல் ப்ளஸ் Xன்னு தரேன். ஸோ திஸ் இஸ் தி கட் கீ அப்படின்னு. திஸ் இஸ் கட் கீ அப்படின்னு தரேன். ஓகேங்களா? தென் கண்ட்ரோல் ப்ளஸ் B தரேன்.
ஸோ திஸ் இஸ் பேஸ்ட் கீ அப்படின்னு தரேன் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து நார்மல் கண்டென்ட்க்கும் ஜஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃபர் பண்ணுறதுக்கும் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் தரலாம் ஓகேங்களா. ஸோ இது நார்மல் கண்டென்ட் HTML சப்போர்ட்டில் வர கண்டென்ட். இது பார்த்தீங்க அப்படின்னா கீபோர்டு அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட ஃபார்மேட்டே கொஞ்சம் மாறி இருக்குது. டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைனை ஸ்கிப் பண்ணுறேன், அதாவது பிரேக் டேக் யூஸ் பண்ணி எனக்கு ஜஸ்ட் வந்து பிரேக் ஆகி எனக்கு நியூ லைனில் ஷோ ஆகணும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரேக் டேக் யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் இப்போ பிரேக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த Ctrl+X கீ எனக்கு வந்து ஜஸ்ட் இந்த லைனில் பிரேக் ஆகி நெக்ஸ்ட் நியூ லைனில் வரும். தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பேஜில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கீபோர்ட் கீயை உங்கள் கண்டென்ட்டில் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த டேக் உங்களுக்கு ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கண்டென்ட்க்கு நடுவில் வந்து ஒரு அப்ரிவேஷன் அந்த மாதிரி ஒன்று தரோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் H1 ஓகே, ஸோ H1 டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். H1 அப்படின்னு ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா www அப்படின்னு கொடுத்துட்டேன் ஓகேங்களா. அதாவது ஒரு அப்ரிவேஷன் மாதிரி நான் இப்போ கொடுத்துட்டேன். ஸோ இதை கிளிக் ஆகும்போது எனக்கு என்னன்னா இதோட அப்ரிவேஷன் எனக்கு தெரியணும். ஸோ அதுக்கு ஒரு டேக் இருக்குது, என்ன அப்படின்னா அப்ரிவேஷன் டேக் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ABBR அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இந்த அப்ரிவேஷன் டேகை என் கண்டென்ட்க்கு அப்புறமா நான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். க்ளோஸ் பண்ணியாச்சா? ஸோ இப்போ நம்ம பேஜை போய் ரெஃப்ரெஷ் பண்ணலாம், இன்ட்ரெஸ்ட் சேஞ்சஸும் இல்லை. ஸோ தென் கோடுக்கு வந்துடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த அப்ரிவேஷன் டேக் இருக்குல்ல, ஸோ அதுக்குள்ளே கிளிக் பண்ணிடுங்க. டைட்டில் அப்படின்னு தந்துடுங்க ஓகேங்களா. டைட்டில் அப்படின்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே இந்த wwwன்னு கிளிக் பண்ணால் என்ன மெசேஜ் வரணுமோ என்ன அப்ரிவேஷன் வரணுமோ அதை இந்த டைட்டில் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே தாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேர்ல்ட் வைட் அப்படின்னு தந்துடுறேன். வேர்ல்ட் வைட் வெப் அப்படின்னு தந்துட்டு ஜஸ்ட் பேஜை சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசருக்கு போய் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அண்டர்லைன் வந்திருக்கு. ஸோ இப்போ ஜஸ்ட் இது மேலே நான் கிளிக் மட்டும் பண்ணுறேன். கிளிக் பண்ணல, ஜஸ்ட் போய் அந்த இடத்துல நான் கர்சரை ப்ளேஸ் பண்ணுறேன். ப்ளேஸ் பண்ணது எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா வேர்ல்ட் வைட் வெப் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல என்ன டிஸ்பிளே ஆகணும்னு கொடுத்துருக்கோமோ அந்த மெசேஜ் வந்து இந்த www மேலே கர்சர் ப்ளேஸ் ஆகும்போது எனக்கு ஷோ ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நல்லாவே ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ரிவேஷன் கீ. இந்த டேக் உங்களுக்கு யூஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.